எல்லாம் வந்துட்டாரு. இதுக்கப்புறம் வாழ்க்கை தரம் பேர் வேற லெவல்ல இருக்கும். Leviticus chapter 16:11 to 14. நம்ம எல்லாரும் லேவியராகமம் 16வது அதிகாரம் 11 இருந்து 14 வசனங்களுக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். Blood, without the shedding of blood there is no forgiveness of sin. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. You know, if we want to cleanse ourselves from the sin, we have to have a blood sacrifice. நம்மளுடைய பாவங்கள் கழுவப்படணும்னா ஒரு இரத்த பலியை நம்ம கொடுத்தாகணும். And here if you read, you all can write, when you go home you can read that scripture. God commanded Moses to tell Aaron to sprinkle the blood of the lamb 7 times on the tabernacle. ஆண்டவர் மோசே இடத்துல சொல்றாரு, ஆரோன் இடத்துல சொல்லும்படியாக இரத்தத்தை அவருடைய அந்த மர்சி சீட்ல தெளிக்கும்படியாக 7 முறை அவருடைய கிருபையின் சிங்காசனத்தின் மேல தெளிக்கும்படியாக அவர் கட்டளை கொடுக்கிறார். How do we get saved? How is our sins forgiven? By the shedding of blood 7 times on the tabernacle. நம்மளுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட்டது? 7 முறை அந்த இரத்தத்தை அந்த கிருபையின் சிங்காசனத்தண்டை தெளிக்கிறதுனால. There is no other way through which you can enter heaven unless our sins are washed by the blood of Jesus. நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போறதற்கு வேற எந்த ஒரு வழியும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருந்தா மாத்திரமே நம்ம போவோம். When your sins are washed by Jesus, you become the child of God. இயேசுவுடைய இரத்தத்தினால நம்ம எப்ப கழுவப்படுகிறோமோ அப்ப நம்ம இயேசுவுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். Then God starts taking care of everything in your life. அப்ப அதற்கு அப்புறம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியத்தையும் அவர் பங்கு பெற்றுக் கொள்வார். Without the blood we do not become the child of God. அந்த இரத்தம், இயேசுவுடைய இரத்தம் இல்லாம அவருடைய பிள்ளைகளா நம்ம மாற முடியாது. You have to understand this very clearly. Without being washed by the blood of Jesus, we cannot claim the blessings of child of God. நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், இயேசுவுடைய இரத்தம் இல்லாம அவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை, அவருடைய பிள்ளையாக இருக்கிறது நிமித்தம் வருகிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. Lent season is a season where if you are not sure, you can ask Jesus to forgive your sins and be washed by the blood of Jesus. லென்ட் நாட்கள் நமக்கு ஒரு சந்தர்ப்பம், நமக்கு பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நிச்சயம் இல்லைன்னா ஆண்டவரிடத்துல மறுபடியும் நம்ம போய் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். How many times the blood was sprinkled on the ark of the covenant? எத்தனை முறை அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல இரத்தம் தெளிக்கப்பட்டது? How many times? எத்தனை முறை? How many times? எத்தனை முறை? 7 times. 7 முறை. It was in the Old Testament. அது பழைய ஏற்பாட்டுல இருக்கு. But they used the blood of the lamb to sprinkle 7 times. ஆட்டுக்குட்டியோட இரத்தத்தை அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல 7 முறை தெளிப்பாங்க. அது பழைய ஏற்பாட்டுல. But in the New Testament, ஆனா இப்ப புதிய ஏற்பாட்டுல Jesus became the lamb of God. இயேசுவே அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக மாறினார். The blood of Jesus that was shed on the cross started doing the work of cleansing, forgiving, sanctifying, everything. சிலுவையில சிந்தப்பட்ட இயேசுவினுடைய இரத்தம் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு, நம்மளுக்காக நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்க, நம்மளை சுத்தம் செய்ய. So the blood of Jesus was shed 7 times during crucifixion. இயேசுவினுடைய இரத்தம் 7 முறை சிந்தப்பட்டது. சிலுவை மரண அந்த காரியத்துல 7 முறை இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. Very quickly we are going to do the 7 sheddings of blood of Jesus. நம்ம குயிக்கா அந்த 7 முறை எப்படி இரத்தம் சிந்தப்பட்டதுன்னு நம்ம பார்க்கலாம். We don't have to do anything to receive the forgiveness.
நம்ம அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறதற்கு நம்ம எந்த ஒரு வேலையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. Jesus died on the cross and paid everything in full. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து அந்த பாவத்திற்கான சம்பளத்தை அவர் எல்லாவற்றையும் முழுமையாக செய்திட்டார். How many of you can say I am washed and paid in full? எத்தனை பேரால சொல்ல முடியும் ஆண்டவருடைய இரத்தத்தினால நான் முழுமையாக கழுவப்பட்டு என்னுடைய பாவங்கள் முழுமையாக கழுவப்பட்டது அப்படின்னு சொல்லி? So quick, first Luke chapter 22 verse 44. லூக்கா 22வது அதிகாரம் 44வது வசனம் பார்க்கலாம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. Okay, so the first shedding of blood took place in the garden of Gethsemane. இயேசு கிறிஸ்து சிந்தின முதல் இடம் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம் வந்து கெத்செமனே தோட்டத்துல. What happened? The sweat of Jesus, because of the pressure, because of the stress, because of the fear, because of the burden of the sin of the world, his capillaries burst and the sweat became blood. அப்போ நம்ம பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவம் அவர் மேல சுமத்தப்பட்டதனால அதனுடைய அந்த வலி, அதனுடைய வேதனை, அந்த அவருடைய வேர்வை வந்து இரத்தமாக மாறினதை நம்ம பார்க்கிறோம். In Revelation they say they overcame by the blood of the lamb. நம்ம வெளிப்படுத்தல்ல நம்ம பார்க்கிறோம் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால நம்ம மேற்கொள்கிறோம் பார்க்கிறோம். So today number 1, when the blood was when the sweat became blood drops and fell on the ground, it gave victory over your pressure, your anxiety, your fear, your stress, your oppression, every sadness, every worries of your mind. God, the blood of Jesus healed it and gave you victory. ஆண்டவர் அந்த கெத்செமனே தோட்டத்துல அவருடைய ஒரு வேர்வை இரத்தமாய் ஊற்றப்பட்டது நிமித்தம் நம்மளுக்குள்ளாக இருக்கிற எல்லா blood pressure, எல்லா விதமான பயங்கள், எல்லா விதமான பதட்டங்கள் இருந்து நம்ம சுகம் பெற்றுக் கொள்கிறோம். If you are a person who is very fearful, if you are a person who is very anxious, if you are a person who is worrying, today the blood that was shed in the Gethsemane garden of Gethsemane is going to heal you. It's going to bring healing for your soul, healing for the broken hearted. இப்ப நீங்க ஒரு எல்லாத்துக்கும் பயப்படுகிற ஒரு நபரா, இல்ல எல்லாத்தையும் குறித்து ஒரு பதட்டம், எல்லாத்தையும் குறித்து ஒரு பயமுள்ள ஒரு நபரா, இயேசு கிறிஸ்து கெத்செமனேல சிந்தின அந்த இரத்தத்தின் நிமித்தம் அது எல்லாவற்றையும் ஆண்டவர் கழுவி உங்களை சுகப்படுத்த போகிறார். We are going to pray. We are going to pray, Lord, I want to live a victorious life. நம்ம ஜெபிக்க போகிற ஆண்டவரே, நான் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை நான் வாழணும். What is victorious life? ஜெயமுள்ள வாழ்க்கைனா என்ன? Having 2-3 houses, 2-3 வீடு இருக்கிறதா? having 2-3 cars, இல்ல 2-3 கார் வச்சிருக்கிறதா? Victorious life, that is a secular term. அது வந்து உலக பிரகாரமான ரீதியில ஜெயமுள்ள வாழ்க்கைன்னு சொல்லலாம். But a Christian's victorious life means, ஆனா ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஜெயமுள்ள வாழ்க்கைன்னு சொன்னா, the blood that was shed in the Gethsemane garden that has given victory over your pressure, over your fear, over your anxious thoughts, over your worries, over anything that is troubling you. The blood of Jesus has given you victory. Hallelujah. You will not fear for tomorrow. You will not fear when bad news comes. You will not fear when things change. No. Why? Because you live a victorious Christian life because of the blood that was shed in the form of sweat in the garden of Gethsemane. Hallelujah. Hallelujah. This is the cross experience that Jesus gave for you. இப்போ நம்ம கெத்செமனே தோட்டத்துல சிந்தின அந்த இரத்தத்தின் நிமித்தம் நம்மளுக்கு இருக்கிற எல்லா பயங்கள், எல்லா நாளை குறித்த எல்லா விதமான ஒரு பயங்கள், இல்ல பிரஷரான காரியங்கள், அதுல எல்லாத்துலயும் நம்ம வெற்றி பெற்று ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறது தான் அந்த இயேசு கிறிஸ்து சிந்தப்பட்ட இரத்தம். That was the first shedding of the blood. அதுதான் இயேசு சிந்தின முதலாவது இரத்தம். It came from the
body of Jesus as sweat. இயேசுனுடைய சரீரத்திலிருந்து வேர்வையாக ரத்தம் கொட்டினது. Number 2, இரண்டாவது Matthew 26:67. மத்தேயு 26வது அதிகாரம் 67வது வசனம். You know what they did to Jesus? இயேசுவை என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? The Bible says they buffeted him, struck him with their palm on his cheeks. They pulled the hair from his cheeks. And in Micah chapter 5 verse 1, it says they took a rod, not only slapped on his face, they took a rod and smite him on his face and disfigured his face. His face was marred beyond recognition, full of blood oozing out of his face. இப்போ நம்ம பார்க்கிறோம், அதுல போட்டிருக்கு அவருடைய கன்னத்தை அறைந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மீகால நம்ம பார்க்கிறோம் அவர் வெறும் கன்னத்துல கையால் அடிச்சது மாத்திரம் இல்ல, பெரிய ஒரு இரும்பு கம்பியால அவருடைய முகத்தை சிதைக்கிற அளவுக்கு அடிச்சாங்களாம். அதன் நிமித்தம் முகத்திலிருந்து ரத்தம் கொட்டினது. On his face. அவருடைய முகத்துல துப்புனாங்கன்னு பார்க்கிறோம். They spat on him, they spit on him on his face. அவருடைய முகத்திலேயே துப்புனாங்கன்னு பார்க்கிறோம். You know, he endured it because if he did not do it, your identity and my identity, our face and your face and my face, my image and your image will never change. People who knew us with all sorts of things, that is what we will be carrying. We will never have a new identity. இப்போ இயேசு அந்த இரத்தத்தை அவருடைய முகத்திலிருந்து அந்த இரத்தம் ஓடின நிமித்தம் நம்மளுடைய அடையாளம் மாற்றப்பட்டது. இல்லனா நம்ம செய்த குற்றங்கள் இல்ல நம்ம செய்த காரியங்களை வச்சே ஜனங்க நம்மளை அடையாளப்படுத்தி இருப்பாங்க. ஆனா இயேசுனுடைய அடையாளமே தெரியாத அளவுக்கு அவர் முகம் மாறுறது நிமித்தம் நம்மளுடைய அடையாளம் மாறினது. Just read this, Isaiah chapter 50 verse 6. நம்ம இந்த ஏசாயா 50 அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 56. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. Okay, where is this verse? His face was marred beyond recognition. அவருடைய முகம் முழுமையாக சிதைந்து அடையாளம் தெரியாம இருந்துச்சு. The blood was oozing out of his face. அவருடைய முகத்திலிருந்து இரத்தம் கொட்டிக்கொண்டே இருந்தது. For every disgrace that we went through, நம்ம போன எல்லா அசிங்கமான அவமானமான காரியங்களுக்கு, that every time our face was down in shame, நம்ம எப்பலாம் தலை வெட்கத்துல குனிகிறோமோ, that is why the face of Jesus was disfigured, so that our face will be lifted in glory. அதனால தான் இயேசுவுடைய முகம் சிதைக்கப்பட்டு அடையாளம் தெரியாம போச்சு. எதுக்குனா அப்பதான் நம்ம தலை நிமிர முடியும், நம்ம தலை நிமிர்ந்து நம்ம அடையாளம் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. So what is victorious life? அப்ப எது ஜெயமுள்ள வாழ்க்கை? I am no longer put my head down. My Jesus, through the blood that was coming out of his Jesus face, my face is lifted, my identity is lifted. I am a new creation, I am a child of God, I am in the image of God. Our image changes, and that is a victorious life. We don't live in the past, we live in the present. இப்ப ஜெயமுள்ள வாழ்க்கைனா என்னன்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய முகத்துல சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் நிமித்தம் நம்மளுடைய அடையாளம் மாறப்பட்டு நம்ம ஜெயமுள்ள ஒரு ஆளாக, புதிய ஒரு சிருஷ்டியாக நம்ம மாறுகிறது. My dear people of God, எனக்கு அருமையான I ஜனங்களே, don't know how our face was down. எப்படி நம்மளுடைய தலை நம்மளுடைய முகம் குனிந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. I don't know what is or whatever we went through. Today, through the blood of Jesus, it is lifting high. Maybe our lukewarmness, maybe sometimes we are not up to the level that God expects. We have backslided, we are far from the cross. But today,
He took the beating on his face. When you pull the hair, it pains. You know, they pulled the beard of Jesus and blood started to ooze out. Just as there were many who were appalled at him, his appearance was so disfigured beyond that of any human being, and his form marred beyond human likeness. You know, every guilt, every shame, every backsliddenness, anything that has kept you away from the cross, he took it on his face so that your image will change into the image of child of God. Every guilt is washed, every shame is washed, every disgrace is washed. Don't worry, lift your face, because the Hallelujah. blood of Jesus has Amen. washed your disgrace. Hallelujah. Don't worry what people call you. Don't worry what people talk about you. Don't worry what people think about you. His face was disfigured. The blood of Jesus that dropped from the face of Jesus is lifting your face up. உன் முகத்தை, உன் துக்கப்பட்ட முகத்தை, உன் சோர்ந்து போன முகத்தை, வெட்கப்பட்ட முகத்தை, இயேசு சுவாமியோட ரத்தத்தினால வடிஞ்ச அந்த முகத்துல இருந்து வடிஞ்ச ரத்தம் ஒண்ணு தலை நிமிர்ந்து நிக்க வைக்கும். உன் குடும்பத்துக்கு மத்தியில, உன் ரிலேட்டிவ்ஸ்க்கு மத்தியில, உன் சர்ச்சுக்கு மத்தியில என்ன நடந்துச்சோ தெரியாது, தலை நிமிர்ந்து இருங்க. ஏன்னா the blood of Jesus that fell drop by drop, he took the beatings to the extent that his face was disfigured, so that you will live. Amen. So that your face will be lifted up, so that your face will shine with glory, so that your face will be a light to so many people. Hallelujah. Hallelujah. Amen. கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றிக்கொண்டு, God is changing things just because of the blood. அவருடைய இரத்தத்தின் நிமித்தம் अनेक காரியங்களை ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். The remaining things I don't have time now. I am not going to do it. I will do it next Sunday. The third, fourth, fifth, sixth and seventh. But we are going to concentrate on these two now. மற்ற 3 4 5 அந்த 7 அந்த இதை நான் வருகிற வாரங்களில் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். இந்த 2 காரியங்களை நம்ம கவனமா பார்க்க போகிறோம். Two things. 2 காரியம். The sweat became blood to take away your agony, to take away your fear, to take away your worries. You know, he was so pressurized from inside that his capillaries burst. இப்போ நம்ம அவருடைய வேர்வை இரத்தமாக மாறிச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு வலி, அவ்வளோ ஒரு வேதனைக்குள் அவர் போனதுனால அவருடைய வேர்வை அப்படியே வெடிச்சு இரத்தமாக மாறினது. He shed this blood so that you will live a victorious life. You will defeat the Satan of fear. You will defeat the Satan of worry. You will defeat every morning. You know, that is victorious life. Every morning you should live a fearless life. Amen. Every morning you should live, you know, there will be so many pressures of this, pressures of that. You should be able to overcome the pressure. That is victorious life. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு अनेक காரியம் வரும். பிரஷர் நம்மளுக்கு ரொம்ப பயம் காட்டுற மாதிரி இல்ல பிரஷரைஸ்டா இருக்கிற மாதிரி வரும். ஆனா நம்ம ஜெயம் எடுக்கிறவர்களாக நம்ம மாறணும். ஏன்னா ஆண்டவர் சிந்தின அந்த இரத்தத்தின் நிமித்தம். You know, there will be worries like loss in the family. இல்ல சில பேர் நம்ம இழந்ததுனால நம்ம ஒரு துக்கமாக காணப்படலாம். There will be worries because of loss of jobs. இல்லனா வேலை இழந்தது நிமித்தம் நம்ம கவலையாக இருக்கலாம். You would have lost whatever you have lost. இல்லனா ஏதாவது காரியங்களை நம்ம இழந்த துக்கத்துல காணப்படலாம். But today, if you are still living, praising God, coming to the house of God, which means God has given you victory through the shed blood in the form of sweat. அப்ப இன்னைக்கும் நீங்க ஜீவனோட இருந்து சபைக்கு வந்து உங்க கையை தூக்கி ஆராதிக்கிறீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தினால உங்களுக்கு ஜெயம் கொடுத்ததனால தான். We need to apply this precious blood of Jesus daily on our lives. அப்ப இந்த இயேசுனுடைய இரத்தத்தை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கணும். அதற்காக What are we going to do?
அதை குறித்து நம்ம என்ன செய்ய We போகிறோம்? all fast, நம்ம எல்லாரும் உபவாசிக்கிறோம். which is the best, அது ரொம்ப நல்லது, very powerful. அது ரொம்ப வல்லமை உள்ளது. But at the same time, ஆனா அதே வேளையில the blood should change you. ஆனா இயேசுடைய இரத்தம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும். The blood, you should live not a defeated life every day, not the same way. You should change. That is a victorious life. ஒவ்வொரு நாளும் தோற்கடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது. அன்னு தினமும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை அவருடைய இரத்தத்தின் நிமித்தம் நம்ம வாழணும். Don't fear to talk. பேசுறதுக்கு பயப்படாதீங்க. Don't fear to take new projects. இல்ல புது காரியத்தை எடுத்துக்கொள்கிறதுக்கு பயப்படாதீங்க. Don't fear to start something new. இல்ல புதுசா ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு பயப்படாதீங்க. We are failing again. அப்படி செஞ்சோம்னா நம்ம தோற்று The போயிடும். blood says, be bold, be bold. Go forward, live a victorious life. இயேசுடைய இரத்தத்தை நிமித்தம் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிறார், முன்னாடி போ, புதிய காரியங்களை செய், அவருடைய ஜெயத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி. The blood will speak for you. ஆண்டவருடைய இரத்தம் உங்களுக்காக பேசும். The blood will speak not judgment but mercy. ஆண்டவருடைய இரத்தம் உங்களை நியாயம் தீர்க்காது, அவருடைய இரத்தம் உங்களுக்கு கிருபையை கொடுக்கும். The blood of Jesus is not a story, it's not a church ritual. It carries victory. இயேசுடைய இரத்தம் ஒரு சராசரியான ரிச்சுவல்ஸோ இல்ல மந்திர காரியமான கிடையாது, அது வல்லமை உள்ளது. You know, whatever storm comes, எவ்வளவு பெரிய புயல் வரலாம். I learned it from my husband. என்னுடைய கணவரிடமிருந்து நான் இத கற்றுக்கொண்டேன். He will be discussing so many problems, so many things with me. அநேக பிரச்சனைகளை குறித்து என்னோட பேசிக் He கொண்டிருப்பாங்க. will be sick on one side. ஒரு பக்கத்துல அவங்க உடம்பு சரியில்லாம இருப்பாங்க. But you know, all the prayer that he will be doing at the night is the blood of Jesus. Victory in the blood of Jesus. The blood of Jesus fight. The blood of all that he will pray is that one small prayer. ஆனா ராத்திரி வேளையில ஜெபிக்கிறப்போ அவங்க ஜெபிக்கிறது எல்லாமே இயேசுவுடைய இரத்தத்தினால ஜெயம், இயேசுவுடைய இரத்தம் இந்த காரியத்தை மாற்றட்டும் அப்படின்னு அவங்க ஜெபிப்பாங்க. And the next day when he comes to the church, you will not see any. Have you ever seen any fear in pastor? You cannot see any fear whatsoever. He used to live a victorious life, not because of his strength, not because he prays, not because he fasts. He could live a victorious life because pleading the blood of Jesus. Every day you live victorious life, pleading the blood of Jesus. பாஸ்டர் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவாங்க, அவங்க கண்ணுல எந்த ஒரு பயத்தையும் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இயேசுவுடைய இரத்தத்தினால அவங்களுக்கு தைரியம், இயேசுவுடைய இரத்தத்தினால அவங்களுக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்கும். Blood of Jesus will silence every enemy, will silence every enemy attack. இயேசுவுடைய இரத்தமானது எல்லா விரோதிகளையும் அது அமைதிப்படுத்தும், எல்லா விதமான பிசாசுடைய காரியங்களையும் அமைதிப்படுத்தும். There are demons that tremble at your prayer. சில பிசாசு உங்களுடைய ஜெபத்துக்கு பயப்படும். There are high quality demons that are not afraid of any prayers. ஆனா சில பிசாசுங்க இருக்குங்க, அது வந்து உங்களுடைய எந்த விதமான ஒரு ஜெபத்துக்கும் அசைய கூட அசையாது. It trembles when he sees the blood coming out of your mouth. The blood, the blood, the blood, the blood. ஆனா அந்த பிசாசுகள்லாம் எப்ப பயப்படும்னா இயேசுவுடைய இரத்தம் அப்படின்னு சொல்லுகிறது உங்களுடைய வாயிலிருந்து வருகிறதை பார்த்து தான் அது நடுங்கும். When you are sleeping, the blood is fighting. நீங்க ராத்திரி வேளையில தூங்குறப்போ இயேசுவுடைய இரத்தம் உங்களுக்காக யுத்தம் செய்கிறது. Whenever you go down, the blood is fighting. எப்பெல்லாம் நீங்க சோர்ந்து போறீங்களோ அப்பெல்லாம் இயேசுவுடைய இரத்தம் உங்களுக்காக யுத்தம் செய்கிறது. Whenever you fail, the blood is fighting. எப்பெல்லாம் நீங்க தோற்று போகிறீங்களோ அப்பெல்லாம் இயேசுவுடைய இரத்தம் உங்களுக்காக யுத்தம் The செய்கிறது. blood fights legally. இயேசுவுடைய இரத்தம் நியாயத்தோட உங்களுக்காக யுத்தம் செய்யும். The blood fights spiritually. இயேசுவுடைய இரத்தம் உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களுக்காக யுத்தம் செய்யும். The blood fights generationally. இயேசுவுடைய இரத்தம் உங்களுடைய சந்ததியாக உங்களுக்கு யுத்தம் செய்யும். There are battles that are older than your age. சில யுத்தங்கள் உங்களுடைய வயசை விட ரொம்ப நீடிய காலத்துக்கு இருக்கிற There are யுத்தங்கள். curses older than your age.
there are curses older than your age. சில சாபங்கள் உங்க வயசை விட ரொம்ப நாள் இருக்கிற ஒரு சாபங்களா இருக்கும். There are certain things following your family generation for years. You don't even know or have records. சில காரியங்கள் உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய சந்ததிகளை தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். அது எப்பல இருந்து வருதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. But such battles of generation will end when you start declaring the blood of Jesus. ஆனா அப்படிப்பட்ட சாபங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் தலைமுறையாய் வருகிற காரியங்கள் எப்ப நிக்கும்னா நீங்க இயேசுவுடைய இரத்தத்தை உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறப்போ. Jesus blood cries for mercy and victory. இயேசுவுடைய இரத்தமானது கிருபைக்கும் ஜெயத்துக்குமாக யுத்தம் செய்யும். You know the blood is alive. Do you know that blood is alive? உங்களுக்கு தெரியுமா இரத்தம் உயிர் உள்ளது. That is why when somebody is dying, you give blood and they live. They come back to life. அதனால நம்ம பார்க்கிறோம் யாராவது ஒருத்தர் மரிக்கிற தருவாயில இருக்கப்போ சில பேர் இரத்தம் கொடுப்பாங்க. அது நிமித்தம் அவங்க உயிர் பெறுவாங்க. The blood can speak. இரத்தமானது பேசும். The blood can call Jesus. இரத்தமானது இயேசுவை கூப்பிடும். What is the proof? அதற்கு அடையாளம் என்ன? Abel's blood called the name of God. ஆபேலுடைய இரத்தமானது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது. When the blood of Jesus calls, அப்போ இயேசுவுடைய இரத்தம் கூப்பிடும் பொழுது யோசிச்சு when பாருங்க. the blood of Jesus speaks, அப்போ இயேசுவுடைய இரத்தம் பேசினா the evil altars tremble. எல்லா விதமான அசுத்தமான பலிபீடங்கள் உடையும். The evil altars will break. எல்லா விதமான அந்தகாரமான பலிபீடங்கள் உடையும். When I say the blood is upon me, எப்போ நம்ம இயேசுவுடைய இரத்தம் என் மேல இருக்குன்னு சொல்றோமோ, it is the proof that a price has been paid for my life. அது எதற்குனா அது ஒரு அடையாளம். என்னுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் மீட்டு கொண்டார் அப்படிங்கிற I am not a waste standing here. நான் ஒரு வேஸ்ட் இல்ல இங்க நின்னுக்கிட்டு இருக்கேன். I am not a waste doing ministry here. நான் ஒரு வேஸ்டா இந்த ஊழியத்தை நான் செய்யல. I am not a waste in my family. இல்ல என்னுடைய குடும்பத்தில் நான் ஒரு வேஸ்ட் கிடையாது. I have been bought by paying a price upon my life. ஆனா இயேசுவுடைய இரத்தத்தினால அவருடைய இரத்தத்தினால நான் மீட்கப்பட்டேன். அது அவருடைய இரத்தமானது கிரயமாக செலுத்தப்பட்டிருக்கு என்னுடைய வாழ்க்கைக்காக. Anything written on your name, whoever has written your name in any chance or anywhere, the blood cancels it. உங்களுடைய பேரை வச்சு யாரெல்லாம் பில்லி சூனியங்களோ இல்ல மந்திரங்களோ செஞ்சிருக்காங்களோ இயேசுடைய இரத்தம் அது எல்லாவற்றையும் ஒண்ணும் இல்லாம ஆக்கிரும். Every attack against you, the blood dismisses it and sends it back to the hellfire. உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா யுத்தங்களும் இயேசுடைய இரத்தம் ஒண்ணும் இல்லாம ஆக்கி மறுபடியுமாக நரகத்துக்கு திருப்பி அனுப்பிரும். The blood has never failed one time. இயேசுடைய இரத்தமானது ஒரு நாள் கூட தோற்று போனது கிடையாது. My husband always used to say, one drop of blood is enough to save the entire earth. என்னுடைய கணவர் எப்பயும் சொல்லுவாங்க, ஒரே ஒரு இயேசுடைய இரத்தம் போதும் இந்த முழு உலகத்தையும் ரட்சித்துக் கொள்கிறது. The blood does not only cleanses and forgives you. அந்த இயேசுடைய இரத்தம் வெறும் நம்மளை சுத்திகரித்து மன்னிக்கிறது மாத்திரம் கிடையாது. It protects, it covers, it cancels the verdict against you. அது நம்மளை பாதுகாத்து நம்மளுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட நியாய தீர்ப்புகளை அதை ஒண்ணுமில்லாம ஆக்கிரும். And the blood purifies every dream that you have. உங்களுக்கு இருக்கிற எல்லா கனவுகளை அது சுத்தம் செய்யும். So now you are going to ask for the blood. இப்போ நீங்க இந்த இரத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில கேட்க போகிறீங்க. You are going to say, Lord, I want to live a purified life washed by the blood. நீங்க கேட்க போறீங்க, ஆண்டவரே உங்களுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு சுத்தமான வாழ்க்கையை நான் வாழணும். You may say, I am not wrong, I am perfect. நீங்க சொல்லலாம், நான் ஒரு தப்பும் செய்யல, நான் எல்லாத்துலயும் சரியா இருக்கேன்னு சொல்லலாம். The Bible says, except God nobody is perfect. ஆனா வேதம் சொல்லுகிறது இயேசுவை தவிர வேற ஒருத்தரும் பரிசுத்தம் உள்ளவர்கள் இல்லைன்னு. Every step you need cleansing, my dear.
நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் நம்மளுக்கு சுத்திகரிப்பு வேணும். Every step we need forgiveness from God. நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் ஆண்டவருடைய மன்னிப்பு நம்மளுக்கு வேணும். Today you are going to give your life to this blood of Jesus. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை இந்த இரத்தத்துக்கு அர்ப்பணிக்க போகிறோம். And one more thing God wanted me to tell you. இன்னும் ஒரு காரியம் ஆண்டவர் என்னிடத்துல பேச சொன்னது. He wants to speak to you. அவர் உங்களோட பேச விரும்புகிறார். He wants to speak. Did you hear me? He wants to speak to you. என்ன உங்களுக்கு கேட்டுச்சா? இயேசு உங்களோட பேச விரும்புகிறார். He told me again and again. You are talking to him. ஆண்டவர் சொன்னாரு நீங்க அவரோட பேசுறீங்க. But now he wants to talk to you. ஆனா இப்போ அவர் உங்களோட பேச விரும்புகிறார். You know, he wants to teach you what to pray. அவர் நீங்க என்ன ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். He wants to give some strategies. இல்ல சில திட்டங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். Your face is going to become like Jesus. உங்களுடைய முகமானது இயேசுவை போல மாற போகிறது. The more you live, stay with Jesus. எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசுவோடு நீங்க இருக்கிறீங்களோ. You don't have to pray, give me this, give me that, heal this, heal that, give me 500 pounds, give me 1000 pounds. You don't have to pray for your needs. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க இயேசுவோடு கூட இருக்கீங்களோ உங்களுடைய தேவைக்காக நீங்க ஜெபிக்கணும்னே அவசியம் கிடையாது. I have come to tell you about. Don't pray for your needs. நான் இன்னைக்கு உங்களுக்கு இத தான் சொல்ல வந்திருக்கேன். உங்களுடைய தேவைக்காக நீங்க ஜெபிக்காதீங்க. When you are going to prayer, நீங்க ஜெப நேரத்துக்கு போகிற வேளையில tell, you talk to me. என்னோட நீங்க பேசுங்க ஆண்டவரே. Talk to me, Lord. நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க இயேசு என்னோட பேசுங்க. There are frequencies that you don't tap into, but he is speaking to you. நீங்க சில அளவுல நீங்க உங்களால கேட்க முடியாது, ஆனா அவர் உங்களோட பேசிக்கொண்டு தான் இருக்கிறாரு. There is no 100% obedience in your life. உங்களுடைய வாழ்க்கையில 100% கீழ்ப்படிதல் இல்ல. If he says pray at midnight, pray. அவர் ராத்திரி வேளையில ஜெபிங்கன்னு சொன்னா ஜெபிங்க. If he says pray at 4 o'clock, pray. காலையில 4 மணிக்கு ஜெபிங்கன்னு சொன்னா ஜெபிங்க. Go and sit and say, speak to me now. போய் உட்கார்ந்து சொல்லுங்க என்னோட இப்ப பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. Your face was disfigured. அவருடைய முகம் மாறுபட்டது போல இருந்தது, கொலைக்கப்பட்டது. Why? You wanted to change my identity. ஏன்னா என்னுடைய அடையாளத்தை அவர் மாற்றணும்ன்றதுக்காக தான் அவருடைய முகம் சிதைக்கப்பட்டது. என்ன மாத்துங்க. Lord, change me. Change this Jesse Abraham. இந்த ஜெசி ஏப்ரஹாமை மாற்றுங்க. Change my identity. என்னுடைய அடையாளத்தை மாற்றுங்க. The blood that was coming from your face, let it change me. உங்களுடைய முகத்திலிருந்து வடிந்த அந்த இரத்தமானது என்னை மாற்றட்டும். You have, when you go to his presence, don't ask anything, do this, do that. No. அவருடைய பிரசன்னத்துக்கு போறப்போ நீங்க எனக்கு அது வேணும், எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு கேட்காதீங்க. All you are going to do is love him. நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒண்ணே அவரை நேசிக்க போகிறீங்க. I want to love you. உங்களை நான் நேசிக்க போகிறேன். You are my priority. நீங்க தான் எனக்கு முக்கியம். Talk to me, I will listen to you. என்னோட பேசுங்க, நீங்க சொல்றதுக்கு நான் கேக்குறேன். Above all the gifts of this world, I love your presence. Tell him like that. அவரை பார்த்து நீங்க சொல்லுங்க, இந்த உலகம் கொடுக்கிற எல்லா விதமான சொத்துக்களே இல்ல ஆசீர்வாதங்களை காட்டிலும் உங்களுடைய பிரசன்னம் தான் எனக்கு மேல. Talk to me like a friend. என்னோட ஒரு நண்பனை போல பேசுங்க. You know, he shed his blood to have intimacy with you. அவர் ஏன் ரத்தம் சிந்தினார்னா உங்களோட அந்த உறவு மறுபடியுமாக சேர்க்கப்படணும். God does not want your fasting, my dear. உங்களுடைய உபவாசம் அவருக்கு தேவை கிடையாது. God wants your relationship. அவருக்கு தேவை எல்லாம் உங்களுடைய உறவு. He doesn't care your background. அவர் நீங்க எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கீங்கன்றது அவருக்கு முக்கியம் கிடையாது. He doesn't want to know what mistakes you did. இல்ல நீங்க என்ன தவறு செஞ்சிட்டீங்கன்றது முக்கியம் கிடையாது. Because the blood has legally cleared everything against you. ஏன்னா உங்களுக்கு விரோதமா இருந்த நியாய தீர்ப்பை அவருடைய இரத்தமானது முற்றிலும் நீக்கி போட்டுச்சு. There is no judgment on you. உங்களுக்கு விரோதமா எந்த ஒரு நியாய தீர்ப்பும் கிடையாது. People will judge us. ஜனங்க தான் நம்மளை நியாய தீர்ப்பாங்க.
but the blood will plead mercy. ஆனா இயேசுடைய இரத்தம் நம்மளுக்காக கிருபைக்காக The கெஞ்சும். remaining points I will bring next week. வருகிற வாரங்கள்ல அடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் I நான் கொண்டு want வருகிறேன். you to love Jesus this whole week. ஆனா இந்த வாரம் முழுவதும் இயேசுவை நீங்க நேசிக்கணும். There should be a place where you will sit and talk to him. ஏதாவது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்க உட்கார்ந்து அவரோட நீங்க பேசணும். Choose a place where you will love him. அந்த இடத்துல இருந்து அவரை நேசிக்கணும். Choose words to describe him. அவரை வர்ணிக்கிறதற்கு வார்த்தைகளை நீங்க நல்ல நல்ல வார்த்தைகளை When we தேர்ந்தெடுத்து love somebody, when we write a card, we choose words to describe the person. ஒருத்தர் நம்ம நேசிக்கிறோம்னா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா அவங்களோட கார்டுல எழுதுறதுக்கு நம்ம பார்த்து பார்த்து வார்த்தைகளை பயன்படுத்துவோம். Why? Out of love, we want to pour our love. ஏன் அப்படி செய்வோம்? ஏன்னா நம்முடைய முழுமையான அன்பை அவங்களுக்கு காட்டணும்ன்றதுக்காக நம்ம அதை செய்வோம். I want Potter's Palace Ministry to love him. அதே போலதான் நான் சபையா பாட்டர்ஸ் பேலஸ் மினிஸ்ட்ரியா சபையாராகிய நம்ம அவரை நேசிக்கணும்னு Out விரும்புகிறேன். of your busy schedule, separate yourself for to be with Jesus. உங்களுக்கு இருக்கிற எல்லா பிஸியான வேலையையும் நேரத்தை பிரித்தெடுங்க அவரை நேசிக்கும்படியாக. Maybe you can choose like after every 3 hours, 10 minutes, 20 minutes, love Jesus. சில உதாரணத்துக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு தரம் 10 நிமிஷம் அவரை நேசிக்கிறதுக்கு நீங்க தெரிந்தெடுத்து You're very busy in your work, busy cooking, busy cleaning, busy with children, busy driving. Every 3 hours, 10 minutes, love Jesus. உங்களுடைய வேலையில இல்ல உங்களுடைய வீட்டு வேலைகள்ல இல்ல எதுலயாவது நீங்க பிஸியா இருந்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு ஒரு தரம் ஒரு 10 நிமிஷம் அவரோட அவரை நேசிக்க. Look at me. எல்லாரும் என்ன பாருங்க. You all have some dream things in your mind, right? உங்க எல்லாருக்கும் கனவு இருக்கு. அது உங்களுடைய மைண்ட்ல அந்த கனவுகள் இருக்கு. Dreams about your job, உங்களுடைய வேலை குறித்த கனவுகள் dreams இருக்கு. about good future, இல்ல உங்களுடைய நல்ல எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு கனவு இருக்கு. dreams about your children, your spouse, இல்ல your உங்களுடைய day-to-day life. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து உங்களுடைய கணவன் மனைவியை குறித்து இல்ல உங்களுடைய அனுதின வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு கனவு You இருக்கு. don't have to ask. அதெல்லாம் நீங்க கேட்கணும்னு அவசியமே கிடையாது. You love him. அவரை நீங்க நேசிங்க. You just see loving him. You just try loving him. அவரை நேசிச்சு தான் நீங்க பாருங்களேன். The dreams that you dreamed is just this small compared to what he has prepared for you, that the eyes cannot see. Hallelujah. The ears cannot would never have heard, nor your mind would have comprehend what God has prepared for you, your family, your children, your business, your ministry, your church. Start loving him. இப்போ நீங்க அவரை நீங்க நேசித்து பார்க்கிற வேளையில நீங்க பாப்பீங்க நீங்க உங்களுக்கு வச்சிருக்கிற கனவு ஆசைகளுக்கும் ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற காரியங்களுக்கும் அது எவ்வளவோ தூரம் எட்டாத அளவுக்கு தான் அவருடைய திட்டங்களும் அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்களும். Use different words to describe him. வித்தியாசமான வார்த்தைகளினால அவரை நீங்க வர்ணிங்க. If you are married, think about everything that you used to use once upon a time. Remember every word to describe your love for Jesus. இப்போ நீங்க கல்யாணமானவங்களா இருந்தா நீங்க ஆதியில உங்க கணவன் மனைவி கிட்ட பேசின அந்த வார்த்தைகள் எல்லாம் நினைச்சு பாருங்க. அதே போல ஆண்டவருக்கு வர்ணித்து நீங்க ஆண்டவரை நீங்க You will not imagine the way God will lead you. ஆண்டவர் உங்களை எப்படி வழிநடத்துவாருன்னு உங்களால சொல்லவே முடியாது. You know, imagine a child is loving you so much this whole day. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை வந்து உங்களை ரொம்ப அந்த நாள் முழுவதும் உங்களை ரொம்ப நேசித்து கொண்டிருந்தாங்கன்னா What will you do? நீங்க என்ன செய்வீங்க? In the evening you will take the child, come on, I will treat you, go and order anything from McDonald's. You know, when our hearts become happy, we treat the child that loved us. நம்ம என்ன செய்வோம்? அந்த சாயங்கால வேளையில பிள்ளையை கூட்டிட்டு போய் மெக்டானல்ட்ஸ்ல என்ன வேணாலும் நீ ஆர்டர் பண்ணிக்கோ. ஏன்னா அந்த அன்பின் நிமித்தம் அந்த அன்பின் நிறைவின் நிமித்தம் நம்ம அதை செய்வோம். He is just sick of all this busy world. He wants your love. அவர் இந்த எல்லா பிஸியான இந்த காரியங்கள்ல எல்லாம் விட்டு அவர் உங்களுடைய அன்பு தான் அவருக்கு தேவை. As we saw in the beginning of the worship,
draw his attention towards you. அவருடைய முழு சிந்தனையை உங்க பக்கம், கவனத்தை உங்க Let's பக்கம் all close இழுத்துக் our கொள்ளும். eyes. Let's all- எல்லாரும் கண்களை மூடுவோம்.